பேசுங்கள் அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் பேசினேன். விசுவாசத்தை மட்டும் என்ன செய்யணும் சொல்லுங்க, பேசணும். எல்லாத்தையும் பேசக்கூடாது. நம்ம பேசும்போது யார்கிட்ட பேசினாலும் அதில் விசுவாசத்தை சேர்த்து பேச வேண்டும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசும்போதெல்லாம் விசுவாசத்தை மட்டும் பேசும்படி பழகுங்கள். அதுக்கு நாங்கள் இப்போ கற்றுக் கொடுக்குறேன். நான் எப்படிலாம் நம்ம பேசலாம், எதோட நம்ம பேசணும், விசுவாசமாக யாரோட இதை விசுவாசமாக பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் பேச வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வார்த்தையில் ஆளுமை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையிலும் ஒரு ஆளுகையின் சக்தி இருக்கிறது. ஆளக்கூடிய, அதிகாரம் காட்டக்கூடிய அந்த வல்லமை, அதிகாரங்கள் அங்கே இருக்கிறது. ஆகவே வார்த்தையை மையமாக வைத்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நாம் பேசுகிற வார்த்தை நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தெரியாமல் பேசிட்டேன், வாய் தவறி பேசிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் எப்படி பேசணும், பேசுகிறதுல எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத மறுபடியும் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கு நம்ம விசுவாசத்தை பற்றி பேசுகிற போது நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையினுடைய அந்த ஆளுகையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காரியத்தை நான் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த பார்க்கிற அந்த இயற்கை உலகத்திலையும் ஆவிக்குரிய உலகத்திலும் வார்த்தை தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை இந்த உலகத்திலும், இந்த பார்க்கிற உலகத்திலும், ஆவிக்குரிய உலகமாகிய காணப்படாத உலகத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்படின்னா என்னது? அதுதான் ஆளுகை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சில காரியங்களை நம்ம பேசும்போது அதிகாரம் வெளிப்படுகிறது, ஆளுகை வெளிப்படுகிறது, நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் அதன் மூலமாக வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கி பேசுகிறத நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். நமக்கு ஒரு சில வார்த்தைகளை நம்ம மறுபடியும் அறிக்கை பண்ண போகிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் விசுவாசத்தை பேசுகிறேன். நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். நான் விசுவாசத்திலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமானாகிய நான் பிழைத்திருக்கிறேன். விசுவாசிக்கிற எனக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவை நான் என் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று என் இருதயத்திலே விசுவாசித்தபடியால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிற என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிற நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு உயர்த்தப்பட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற
நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி என்மேல் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நீதிமானாக மாற்றுகிறதற்கு தன் இரத்தத்தையே சிந்தியிருக்கிறார். பாருங்க, நீங்கள் நீதிமான் அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த எண்ணம் உங்களை ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கிறது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அந்த ஒரு மனநிலை உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நீங்கள் நீதிமான் அப்படிங்கிற அந்த மனநிலை எப்போ உங்களுக்குள்ளே இருக்குதோ அதுவரை அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு வழிவகுத்திருக்கிறீங்க. உங்கள் மேலே இருக்கிறதான நோக்கம், திட்டம் எல்லாம் அங்கே நிறைவேறுகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் கவனிக்கணும், இந்த உலகத்தில் வார்த்தை என்கிற ஒன்று எவ்வளவு முக்கியம், அது எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை பற்றி உங்களோட நான் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. எப்படி நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆதிக்கம் செலுத்தும், ஆளுகை செய்யும், அதிகாரத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை தான் இந்த உலகத்தில் முக்கியமானது, அதுதான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, அங்கே தான் ஆளுகை இருக்கிறது. அங்கே தான் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தான் அதிகாரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவன் நம்மை குறித்த நோக்கத்தை முதல்ல நம்ம புரிந்து கொண்டு, தேவன் நம்ம என்ன விதமாக படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை பார்த்தீங்கன்னா பாருங்க, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் உள்ள சகல ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் படைக்கும்போது மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் படைத்தார் அப்படின்னு இருக்கிறார். மனுஷனை குரங்கிலிருந்து படைத்தார் அப்படின்னு இல்லை. வளர்ச்சியின் பரிமாணங்கள் குரங்கிலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்குது. மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் அப்படிங்கிறது அந்த எண்ணங்கள் ஒருவேளை சிலருக்கு இருக்குமானால் அதெல்லாம் மாற்றிருங்க. அப்படிலாம் நம்ம வரல. தேவன் அவருடைய பரிமாணத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி என்ன செஞ்சாராம்? நம்மை படைத்தார். பாருங்க, பூமியில் படைத்து நம்மளை பூமியில் வைக்கும்போது அவருடைய பிரதிநிதியாக நம்மளை வைக்கிறார். தேவனுடைய பிரதிநிதித்துவத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறார். எப்படி பரலோகத்தில் தேவன் இருக்கிறாரோ அதே போல் பூமியில் அவருடைய பிரதிநிதித்துவத்தினுடைய தன்மை கொண்ட ஒரு மனிதனாக, அவருடைய பிரதிநிதியாக தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்து அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படி ஆளுகிறாரோ அதை போலவே நம்மையும் ஆளும்படிக்கு அவர் என்ன பண்ணுறார்? நம்மை இந்த பூமியிலே படைக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன புரிந்து கொள்ளணும், நாம் எல்லாம் தேவனுடைய பிரதிநிதிகள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிரதிநிதி. தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவன், தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறவன்,
தேவனுடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறவன். நீங்கள் ஒரு மாட்டில் இருந்து வரல, குரங்குல இருந்து வரல, எந்த கழுதையிலிருந்து வரல, எதிலிருந்தும் நீங்கள் வரல. நீங்கள் தேவனுடைய படைப்பில் தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த பூமியில் இருக்கிறீர்கள். சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. இந்த பிரதிநிதி அப்படிங்கிறது எப்படி பாருங்க. நம்ம எல்லாரும் இப்போ ஓட்டு போட்டோம்ல, இந்த ஓட்டு போடுறது யாரை? நம்ம தொகுதியில் நமக்காக சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ நம்முடைய வசதிக்காக, நம்முடைய நம்மளுடைய நன்மைகளுக்காக எடுத்து கூறக்கூடிய தேவைகளை எடுத்து கூறும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி எங்கள் நிமித்தம் எங்களுக்காக நீ பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிரதிநிதியாக எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஒருத்தங்களை நம்ம நினைச்சிரோம், நியமிக்கிறோம். அவங்க போய் சட்டசபையில் அல்லது பாராளுமன்றத்தில் நமக்காக அவங்க பேசுகிறாங்க. எங்கள் தொகுதியில் இப்படி தேவை இருக்குது, இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இப்படி வசதி செய்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க நமக்காக பேசுகிறாங்க. அவர்களை தான் பிரதிநிதியாக நம்ம என்ன சொல்கிறோம். இதை போல தான் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கும் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் வெளிப்படுத்துவதற்காக தேவன் பூமியிலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனை வெளிப்படுத்துகிறவங்களாக இங்கே பேச வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை குறித்து பேச வேண்டும். தேவன் எப்படி பேசினாரோ, தேவன் எப்படி ஆளுகை பண்ணுறாரோ, தேவன் எப்படி தமது தன்மைகளை வெளிப்படுத்துகிறாரோ அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்து வெளிப்படுத்துவதற்கு தேவன் நம்மை இந்த பூமியிலே படைத்திருக்கிறார். சந்தோஷப்படுறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய சார்பாக இந்த பூமியிலே அவருடைய குணங்களை, அவருடைய ஆளுமையை, அவருடைய ஆளுகையை, அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் தேவனுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய திறவுகோலாக மாறுகிறது. இந்த வசனம் உங்களுக்கு திறவுகோலாக மாறுகிறது. நான் யார், நான் எப்படி படைக்கப்பட்டவன், நான் எப்படிப்பட்ட ஆளுகையை உடையவன், அதிகாரத்தை உடையவன் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் அதுதான் உங்கள் அதிகாரத்திற்கான திறவுகோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும், பூமி முழுவதும் ஆளும்படி தேவன் மனித இனத்தை, மனித குலத்தை ஆண்டவர் படைத்தார், சிருஷ்டித்தார். நாம் எல்லாரும் இன்னைக்கு தேவனுடைய பரலோகத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் பூமியில் நம்மை அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியாக படைக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இந்த பூமியில் நம்ம என்னெல்லாம் பேசணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் ஆளுகை செய்ய வேண்டுமோ, எப்படி ஆளுகை செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்யும்படிக்கு கர்த்தர் நம்ம இந்த பூமியில் நியமித்து வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் நல்லா விசுவாசிக்கணும். நான் ஒரு தேவனுடைய பிரதிநிதி, நான் தேவனுடைய ஆளுகையை உடையவன். எனக்கு ஒன்று ஆளுறதுக்குன்னு வச்சிருக்கிறார், அதிகாரம் காட்டுறதுக்குன்னு என்ன வச்சிருக்கிறார். நான் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறவனாக என்னை வச்சிருக்கிறார். தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக, ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக என்னை வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும். அதற்கான திறவுகோல் இந்த வார்த்தை, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆமென். அப்போ மனித இனம் பூமி முழுவதையும் ஆள வேண்டும். தேவனுடைய ஆதி திட்டத்திற்குள்ளாக இருந்து ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவு செய்யக்கூடியவங்களாக நீங்கள் மாற வேண்டும். உங்கள் வாய் ரொம்ப முக்கியம்.
வார்த்தை ரொம்ப முக்கியம். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த ஆளுமை அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது பாருங்கள், அது வாயில் தான் இருக்குது, உங்கள் பேச்சில் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் பெரிய பலசாலியாக இருக்கலாம், என்ன ஒரு பெரிய ஞானம் உள்ளவங்களாக இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய வார்த்தையில்தான் உங்களுக்கான ஆளுகை அதிகாரங்கள் வெளிப்படுகிறது. அதனால் வார்த்தை இந்த பூமியில் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிறது ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆதாம்கிட்ட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கொடுத்தார். ஆனால் ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? பாவத்தின் நிமித்தமாக அதை பிசாசினுடைய கையில் வார்த்துட்டான், தாரை வார்த்து விட்டான். அவன் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு ஏமாற்றி அதை வாங்கிட்டான். பொய் சொல்லி அதை அவங்ககிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கிட்டான். அதனால் பாருங்கள், ஆதாம் என்னைக்கு தவறுனானோ அன்னைக்கு அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு. தான் நிர்வாணமாக இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் என்ன செய்கிறான், சொல்கிறான். அப்போது கவனிக்கணும், பயம் வந்த உடனே அவனுக்கு எல்லாமே நிலையெல்லாம் மாறிடுச்சு. அவனுக்குள்ள முன்னாடி இருந்த நிலை இப்போ மாறிடுச்சு. பாவத்தின் நிமித்தம் ஒரு வீழ்ச்சி வந்துச்சு, வீழ்ச்சியில் பயம் வந்துருச்சு, தான் நிர்வாணமாக இருக்கிறாங்கிறது புரிஞ்சு கொள்கிறான். கர்த்தரை விட்டு விலகுகிறதுக்கு ஓடுறான், விலகி போகிறான், தன்னை மறைத்து கொள்ளுகிறதுக்காக முயற்சி பண்ணுறான். தன்னை மறைத்து கொள்வதற்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறான், அது நடக்க மாட்டேங்குது. அப்போ பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி எடுப்பதற்கு, உங்களுடைய நிர்வாணங்களை மூடுவதற்கு, உங்களுடைய பாவ கரைகளை மாற்றுவதற்கு எல்லாத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினால தான் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆதாம் ஓடி போகிறான், பாவம் பண்ணிட்டான், கீழ்ப்படியலை. ஆனால் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் கூப்பிட்டு, அன்பாக கூப்பிட்டு, அவன் நிர்வாணம்னு சொன்ன உடனே நிர்வாணத்தை மூடி, அவன் தூரம் ஓடினாலும் இல்லை என் கூட இருன்னு சொல்லி ஆண்டவர் அவனை தான் கூட வைத்தார். வேதம் சொல்லுது, ஆதாம் முதல்ல ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்போது ஏவாள் சொல்கிறா, நான் தேவனுடைய துணையோடு பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் பாருங்கள், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தள்ளிடல. இவங்க தவறினாலும் இவங்க ஓடினாலும் கர்த்தர் இவங்க கூட இருந்து இவங்களை ஆதரித்து அந்த வேதனையிலும் கஷ்டத்திலும் கூட இருந்து ஏவாள் பிள்ளையை பெற்றதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் கவனிங்க, நம்முடைய நிர்வாணங்களை மூடுவதற்கும் நம்முடைய வேதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு உதவி செய்வதற்கும் யார் இருக்கா அப்படின்னா கர்த்தர் ஒருவரே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நிர்வாணப்படுத்துகிறது அவருடைய நோக்கம் அல்ல. நிர்வாணப்படுத்துவது பிசாசினுடைய வேலை. அவன் நிர்வாணம் தான் படுத்துவான், உங்களை இருக்கிறதுலேருந்து கீழே தள்ளுவான். ஆனால் தேவனோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை தூக்கி மேலே உயர்த்துகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை உயர்த்துவார். புழுதியில் கிடக்கிறவனை கூட எடுத்து என்னச்சு வரான் சொல்லுங்க, பிரபுக்களோடு உட்கார வைப்பார். அவன் புழுதியில், அவனுடைய நிலையில், அவன் வாழ்க்கை ஒரு தாழ்வில் நிலையில் கிடந்தாலும் ஆண்டவர் தூக்கி எடுத்து உன்னதத்தில் ராஜாக்களோடு, அதிபதிகளோட, பிரபுக்களோட உட்கார வைக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் பாருங்க, ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன பண்ணார்? அதை மறு சீரமைப்பை கொண்டு வந்தார். இயேசு மறுபடியும் அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்காக, அவர் மேலே நம்மளை தூக்கி மேலே வைப்பதற்காக, நிறுத்துவதற்காக அவர் சிலுவை வரைக்கும் தாழ்த்தப்பட்டு நம்மை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்மெல்லாம் தாழ்வான இடத்துக்கு போயிட்டோம், பாவத்தின் நிமித்தம் ரொம்ப லோவாக மாறிட்டோம், மகிமையற்றவங்களாக போயிட்டோம்.
தேவனற்றவங்களா போயிட்டோம், சபிக்கப்பட்டவங்களா போயிட்டோம். ஆனால் என்னன்னா, அந்த தாழ்வில் இருக்கிற இந்த நம்மை தூக்குவதற்காக அவர் இறங்கி வந்து சிலுவை பரியந்தமும் சென்று நம்மை உயர்த்தினார். இயேசு இல்லாமல் நமக்கு உயர்வு கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இல்லாமல் எனக்கு உயர்வு கிடையாது. இயேசு இல்லாமல் எனக்கு வெற்றி கிடையாது. இயேசு இல்லாமல் எனக்கு வாழ்வு கிடையாது. இயேசு இல்லாமல் எனக்கு ஜீவன் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்க, இந்த வீழ்ச்சியிலிருந்து மனிதனை தூக்கி மறுபடியும் அவனுக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள். இங்கெல்லாம் அதிகாரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆகவே தான் பேசுறது என்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். அதை எப்படி பேசணுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டால், அந்த பிரதிநிதித்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் எப்படி பேசணுங்கிறத அப்படி பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ நீங்கள் இந்த அது என்ன சொல்லுது, பரிமாணங்களினாலே நீங்கள் மனிதனாக வரவில்லை, தேவ திட்டத்திலிருந்து நீங்கள் வந்தவர்கள். ஆமென். தேவனுடைய முந்தின காலத்தில் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்ததுனால அவர் இந்த பூமியில் உங்களை அனுப்பி அவருடைய பிரதிநிதியாக உங்களை வைத்து நீங்கள் எப்படி ஆளணும், எப்படி பயன்படணும், எப்படி ஆசீர்வதிக்கப்படணுங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அதனால் பாருங்கள், நாம் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் உடையவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சாயலை உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய மேலே இருக்கிற தவறான பாவ உணர்வுகள், குற்ற உணர்வுகள் உங்களை விட்டு நீங்கணும். பாவ உணர்வுகளும் குற்ற உணர்வுகளும் நீங்கி நீதியினுடைய உணர்வு உங்களுக்குள்ள உருவாகணும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். தேவனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அதுதான் உண்மை. இந்த உணர்வுகளை இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதத்திற்குமான வழி அங்கே ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 5:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால். வாசிங்க பாப்பா அந்த வசனம். இவ்விதமாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். ஆமென். ஒன்று ஆமென் சொல்லணும், இல்லைன்னா அல்லேலூயா சொல்லணும், இல்லாட்டா ஏதாவது கையை தட்டணும், ஏதாவது சொல்லணும், செய்யணும். இல்லையா நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னா கையை தட்டுங்க, இல்லை பிடிச்சிருந்தா அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா சில நேரம் எனக்கே பிரசங்கம் ஓட மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ கவனிங்க, நம்ம ஒரு தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோங்கிறது ஒரு சிறந்த சிருஷ்டிப்பு. ஒரு உண்மையில் படைக்கப்பட்டதிலேயே சிறப்பான படைப்பு அப்படின்னா நம்ம தான். ஆமென். இந்த உலகத்தில் அழகழகானதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. பூ பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குது, அருவிகளை பார்த்தா என்ன அழகாக இருக்குது, இயற்கைகளை பார்த்தா அழகாக இருக்குது, தூதர்களை பார்த்தா அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க.
எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தை விட தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு உற்சாகத்தை தருகிறது. ஆமென். ஏன்னா நம்ம சிறந்த ஒரு படைப்பு, சிருஷ்டிப்பிலே நம்ம தான் சிறந்த படைப்பு. பாருங்க, தூதர்கள் ஒரு தடவை தவறு பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக தவறு பண்ணுறாங்க. நான் ஆண்டவருக்கு ஒப்பாவேன். அவனை குறித்து வாயில் கூட அவன் பேசலை, இருதயத்தில் தான் அவன் சொல்லிகிட்டு இருந்தான், இருதயத்தில் தான் அவன் பேசினான். நான் அவருக்கு சமமாக உட்காருவேன், அவருக்கு ஒப்பாக இருப்பேன் அப்படி சொல்லி இருதயத்தில் தான் யோசித்தான். அடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டான் அவன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. அவன் இப்படி ஒரு பெருமையாக பேசணும்னு நினைச்சப்போ, எண்ணுகிற போதே அவன் கீழே தள்ளப்பட்டுட்டான். அவனுக்கு மன்னிப்பே இல்லை. ஆனால் ஆதாம் பாவம் பண்ணா, இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தேவனுக்கு துரோகம் பண்ணாங்க. ஆனால் அவர்களை மீட்கிறதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார், விழுந்து கிடக்கும்போது அவனை தூக்கி எடுத்தார். அப்போ என் அன்புக்குரியவர்களை கவனிங்க, நம்மை குறித்து தேவன் எவ்வளவு திட்டம் வச்சிருக்கிறார், எவ்வளவு ஒரு விசேஷமாக நம்மளை பார்க்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலே தேவன் நம்மை மற்ற எல்லா படைப்பை விட சிறந்த சிருஷ்டிப்பாக, படைப்பாக, தன்னுடைய பிள்ளையாக நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் பெற்றுக்கொண்டு, அந்த கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய், கிறிஸ்துவை போல அவருடைய பிள்ளை என்கிற உரிமை, சுதந்திரம், ஆளுகை எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்குறாருன்னா, அது நம்மளுடைய சொந்த முயற்சியில் அல்ல, நம்முடைய கிரியைகளில் அல்ல, நம்ம மேலே வச்ச இரக்கம். ஹல்லேலூயா. நம்ம மேலே வச்ச கிருபை. இதுக்கு எந்த ஒரு முயற்சியினால நம்ம இந்த நிலைக்கு வரல. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு உரிமையோடு நம்ம சொல்கிறோம் பாருங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை, அவருடைய பிரதிநிதிகள், அவருடைய சாயலை பெற்றிருக்கிறவர்கள், அவருடைய ரூபத்தை பெற்றிருக்கிறவர்கள் இன்னைக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து அந்த சாயலுக்குள்ள நம்மளை கொண்டு வந்தது நிமித்தம் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாயலாக இருக்கிறோம் என்று சொல்ல முடிகிறது. வேதம் நம்மளுக்கு அதை சொல்லி கொடுக்குதுப்பா. இதை நல்லா புரிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இழந்து போகலை. இன்னைக்கு பாவ சாயல் இல்லை, நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் எல்லாம் தரிச்சிருக்கிறோம். ஆமென். அப்போ இது ஒரு பெரிய சிறப்பு அல்லவா? இது ஒரு பெரிய சிறந்த படைப்பு அல்லவா? இது நீங்கள் நானும் சிறந்தவர்கள் என்று சொல்வதற்கு இதுவே அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சிறந்தவர்கள் என்று சொல்றதுக்கு இந்த வார்த்தையே எது? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைப்போமாக என்று சொல்லி அவருடைய சாயலில் படைச்சி உங்களை இன்னைக்கு உட்கார வச்சிருப்பார் என்றால் அது ஒரு சிறந்த படைப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், நான் சிறந்த படைப்பு, நான் தலை சிறந்த ஒரு சிருஷ்டிப்பு. சொல்லுங்க, எல்லாரை விட, சாரி, எல்லா படைப்பை விட நான் சிறந்தவன். ஹல்லேலூயா. அடுத்தது கவனிங்க, இந்த ஆண்டவர் உங்களை படைச்சதின் மேலே உள்ள விசுவாசம் உங்களுக்கு அவசியம். ஏன்னா நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிற படைப்பு அப்படி. அதனால் இதை குறித்து நீங்கள் ரொம்ப என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் யாருங்கிற பிரதிநிதித்துவத்தை எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் உங்கள் பேசுகிறதனுடைய வலிமை, உங்களுக்கு பேசக்கூடியதனுடைய வல்லமை என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம்,
அந்த பேச்சினுடைய தன்மையில் அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்கிறது எப்படி புரியுது அப்படின்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறதை புரிந்து கொள்வது. என்ன பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொண்டவர்கள், உங்களை ஆண்டவர் எதுக்காக வச்சிருக்கிறார், நீங்கள் பேசுறதுல எவ்வளோ வலிமை இருக்குது. அப்போ ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எப்படிலாம் பேசணும்னு சொல்கிறார் பாருங்க. பேசுறதுல நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்ட்டு. மோசையை பார்த்து சொல்கிறாரு, இந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறார். அவர் கண்மலையை பற்றி பேசுன்னு சொல்லும்போது, கண்மலை எப்படிப்பட்டது, அதை பற்றி பேசணும்னா, கண்மலைகிட்ட பேசணும்னா அது காது கேட்குமா? காற்றை பார்த்து பேசுகிறார் இயேசு, காற்றுக்கு காது உண்டா? அது கீழ்ப்படியுமா? அது சொன்னாலாம் கீழ்ப்படியுமா? அப்படின்னா அந்த பிரதிநிதித்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஆதாமை தேவன் படைச்சார், ஆணும் பெண்ணுமாக படைத்து சிருஷ்டித்தார். அப்படி அவங்கள படைத்து அவர் தேவனுடைய சாயலாகவே படைத்து அவங்கள 2 பேரையும் ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள்னு சொல்லி அனுப்பிட்டார். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி நடத்துங்கன்னு சொல்லிட்டார். இவங்க பாருங்க, மிருக ஜீவன்கள் இருக்கிற, காட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள், நாட்டில் நடக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆதாமுகிட்ட வர வைக்கிறார். எல்லாம் வருது. வந்த உடனே அதை பார்த்து என்ன பெயர் இடுகிறானோ, ஆதாம் என்ன பெயர் விடுகிறானோ அதுவே பெயராக மாறுகிறது. மிருகங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பெயர் சொல்லி கூப்பிடுறாரோ அது அந்த பெயராக மாறி விடுகிறது. இதில் என்ன அடையாளம் அப்படின்னா, என்னன்னா, இந்த ஆதாம தேவன் இந்த பூமியில் நியமிச்சிருக்கிறார். தனது சாயலாக தனது ரூபத்தின்படி படைச்சு இந்த பூமியில் ஆளும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சுட்டு மிருக ஜீவனங்கள் எல்லாத்தையும் வர வச்சு இதெல்லாம் என்ன செய்கிறாரு, பேர் விட சொல்கிறாரு, பேர் விடுறான். அந்த மிருகங்கள்லாம் என்ன நினைக்குதுன்னா, மிருகங்கள்லாம் நினைக்கிறது, அங்கே இருக்கிற பறவைகள்லாம் நினைக்கிறது என்னென்னா, என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என்றால் நான் அதற்கு கீழ்ப்பட்டிருக்கும்படி தேவன் எனக்கு மேலே ஒரு அதிகாரியாக மனிதனை நியமித்திருக்கிறார் என்பதை அது புரிந்து கொண்டு அதெல்லாம் கீழ்ப்பட்டு போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? அந்த மிருகங்கள் ஆதாமை பார்த்தோன்னே பயப்படுது. அது சொன்ன உடனே வருது, போகுது, கீழ்ப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு மனிதனை தேவன் அதிகாரியாக வச்சிருக்கிறார், அதற்கு நான் கீழ்ப்பட்டி ஆக வேண்டும் என்று மிருகங்கள் கூட என்ன செஞ்சிருக்குது, கீழ்ப்படிந்து அது புரிந்து கொண்டு போகுது, கீழ்ப்படியுது. காரணம், ஆதாமுக்கு ஒரு நல்ல புரிஞ்சுக்கிடுச்சு, நான் இந்த பூமியில் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதியாக தேவன் என்னை வைத்திருக்கிறார், என்னை நியமித்திருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டு அவைகளை கூப்பிட்டு பேசும்போது அவைகள் கீழ்ப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களை இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சொன்னால் கீழ்ப்படியும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது கீழ்ப்படியும். எதை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்களோ அது கீழ்ப்படியும். ஏன்னா நீங்கள் ஒரு அதிகாரமுடையவர்களாய் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆளுகை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அப்போ பேசணும் பாருங்க. பேச்சில் தான் ஆளுகை இருக்குது, பேச்சில் தான் ஆளுகை இருக்குது. சமீபத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி அவங்க குழந்தைக்காக ஜெபிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. எப்படி பேசணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வீடுகளில் தவறான பிக்சர்ஸ் அப்படின்னா விக்கிரகத்துக்குரிய பிக்சர்ஸ் அல்லது தேவையில்லாத மாஸ்க்கு, பொம்மைகள் அப்படி இருந்தால் தூக்கி தூர போடுங்க. பாருங்கள், ஒரு மாஸ்க் அவங்க வீட்டில் இந்த முகத்துலலாம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் போட்டு அப்படி பேய் மாதிரி புலி மாதிரிலாம் காமிப்பாங்க பாருங்களா, அதே மாதிரி ஒரு மாஸ்க், ஒரு கருப்பு மாஸ்க்கு அப்படியே வீட்டில் தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த தொங்க விட்டுற அந்த மாஸ்க் அப்படி சும்மா அசைஞ்சிருக்கு,
காற்றுல அசைஞ்சிச்சோ எப்படி அசைஞ்சிச்சோ தெரில. அசைந்ததை பார்த்து ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளை, 4 வயசு இருக்கும் அந்த பிள்ளை, அதை அசைகிறத பார்த்து பயந்த அந்த நேரமே கண்ணை மூடினது தான். அது கண்ணை திறக்கிறதில்ல, சாப்பிடலை, கை காலெல்லாம் அசையலை, படுத்த படுக்கையாயிடுச்சு. 3-4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு என்ன செஞ்சாலும் அது எழும்ப மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது, எதுவுமே செய்ய முடியல. அப்படி டோட்டலாக அப்படியே படுக்கையாயிடுச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போனான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த பிள்ளை திரும்ப அந்த நிலையிலேருந்து வெளியே வரல, அந்த பய நிலையிலேருந்து. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒருத்தங்க உங்களுக்கு சொன்னாங்க, அதனால் ஃபோன் பண்ணுறேன்ட்டு. நான் அவங்கள பார்த்து அந்த சொன்னேன், அந்த ஃபோனில் இருக்கிற இந்த ஸ்பீக்கரை போட்டு அந்த காதில் வைங்க, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. நான் அந்த பிள்ளையை பார்த்து பேசலை, அவளை கட்டியிருந்த பயத்தின் ஆவியை குறித்து பேச ஆரம்பித்தேன். இயேசுவின் நாமத்தினால் நான் அதை மீட்கிறேன். கண் திறக்கப்படுவதாக, காதுகள் இதை கேட்பதாக, வாய் திறந்து பேசுவதாக, சாப்பிடுவதாக, இப்படி ஒவ்வொன்றா சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டேன். அவள் நீங்கள் சொல்லும் போதே அவள் எழுந்திருக்க ஆரம்பித்தான்னாங்க. நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எதை பார்த்து பேசுனேங்கிறது முக்கியம் பாருங்கள். நான் அந்த பிள்ளையை பார்த்து பேசலை. ஆண்டவரே தயவு செய்து இந்த பிள்ளையை எழுப்புங்க பாடின்னு நான் பேசலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஆவி உள்ளே போயிட்டு அப்படின்ட்டு. எனக்கு நல்லா தெரிந்துட்டு ஒரு பயத்தின் ஆவி உள்ளே போய் அவளை பாதிச்சிருச்சுன்ட்டு. நான் டைரெக்டாக இயேசுவின் நாமத்தை கொண்டு அந்த பயத்தின் ஆவியை பார்த்து சொல்லும்போது ஆவி என் சத்தத்தை கேட்டு அது வெளியே போச்சு. அப்போ கவனிங்க, நம்ம எதை பார்த்து பேச வேண்டும் அப்படின்னு சில இது இருக்கு பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ பாஸ்டருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் மட்டும்தான் பேசணும். இல்லை, நீங்கள் ஒவ்வொருவருமே பிரதிநிதிகள். நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுறதுக்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இயற்கைகள் கீழ்ப்படிவதற்கும், பிசாசினுடைய செயல்கள், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எதிராக இருக்கிறப்ப அது கீழ்ப்படிவதற்கும், நோய்கள் கீழ்ப்படிவதற்கும், நம்மளை சூழ்ந்திருக்கிற தடைகள் கீழ்ப்படிவதற்கும், அதற்கெல்லாம் பாருங்கள் ஆண்டவர் காது கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் காது உண்டு. இந்த சவுருக்கு கூட காது இருக்குது. பைபிள் இருக்குது, உத்தரம் பேசும். சுற்றில் இருக்கிற சுவர்கள் உங்களுக்கு கல் பேசும். இருக்குதா? கல் பேசும்னு இருக்குதா? இருக்குது. உத்தரம் பேசும்னு இருக்குதா? மரத்தை வெட்டி உத்தரம் போட்டு வச்சிருப்போம், அதில் ஜீவன் இருக்கா? கிடையாது. மரத்தில் இருக்கிற வரைக்காவது ஜீவன் இருக்குது. உத்தரமான பிறகு ஜீவன் இருக்குமா? இருக்காது. ஆனால் இருக்குதுங்கிறார் ஆண்டவர். இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது கூட காது கேட்டு என்ன செய்யும்? உங்களுக்கு எதிராக சாட்சி கொடுக்கும், அது பேசும். அப்படியானால் நான் சொல்கிறேன், கட்டடம் காது கேட்கும், அதில் இருக்கிற மரங்கள் காது கேட்கும், அதுக்கு உயிரற்ற நிலையில் இருக்கிற பலகைகளுக்கு காது கேட்கும்னு பைபிள் சொல்லப்படுது. அப்படியானால் மரம் பேசும், மலைகள் காது கேட்கும், மரத்திட்ட பேசுனா மரத்துக்கு காது கேட்கும், கல்கள்கிட்ட பேசுறதா கல்கள் காது கேட்கும். எதை பார்த்து நம்ம பேசினாலும் எல்லாத்துக்கும் காது கேட்கும். ஹல்லேலூயா. சொல்கிறேன், உங்களுடைய அந்த அடையாளம், உங்களை குறித்து தேவன் உங்களை வச்சிருக்கிற நோக்கத்தை குறித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன ஆயிடுவீங்க? இதுக்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. சோர்கிட்ட போய் அவன்டா பேசும்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவான் இந்த உலகத்தில். ஆனால் சுவத்தை பார்த்து பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசணுன்னா அதுவும் கூட நமக்கு வழி திறந்து கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். பாருங்கள், மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மோசேயிட்ட வாசிப்போம். என்னாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு
நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் வாசிங்க, சபையாரை கூடி வர செய்து அவருடைய கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து என்ன செய்யுங்க, பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ளதை தண்ணீரை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ பேசுனா கண்மலையில் இருக்கிற அந்த கண்மலை அதுக்குள்ள இருக்கிற தண்ணீரை உனக்கு கொடுக்கும். ஆமென். அவன் ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்றார். ஆனால் மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தான். நல்ல கவனிங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம உட்காரணும். நமக்கு என்ன பேசணும், என்ன விதத்தில் எதோட நம்ம பேசணும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். இதோட நான் எதோட பேசணும்? எல்லாரும் நம்மளாம் மனுஷனை பார்த்து தான் பேசுவோம். ஆனால் மனுஷனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற இயங்குகிறத நீங்கள் பார்த்து பேசுறதுக்கு முதல்ல நம்ம கண்ணு திறக்க பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை தருவாராக. நம்ம எதை பார்த்து பேசணுங்கிறத ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ சில நேரம் நம்ம ஆண்டவர் நம்ம வாயிலிருந்து கூட கொடுப்பார். ஒரு சகோதரி என்கிட்ட ஜோம் பண்ணுறதுக்கு சொன்னாங்கன்ட்டு நான் ஜோம் பண்ணேன், ஃபோனில் ஜோம் பண்ணேன். அப்படி ஜோம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நான் வாயிலிருந்து எனக்குள்ளேருந்து எப்படியோ ஒரு சாபத்தை பற்றி வாயில் வந்துடுச்சு. எப்படின்னா, இயேசுவே இவங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீங்கள் நீக்குங்கப்பா அப்படின்னு அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு. அவங்க சொன்ன உடனே அவங்க விழிப்பாயிட்டாங்க. எனக்கு ஒரு நீங்கள் சாபம் சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துருச்சுங்க. எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துருச்சு. இதிலேருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேங்கிறத நான் நினைக்க முடியுது அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் சாபம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பாருங்கள், நான் எதை எடுத்து செய்தாலும் ஒன்றும் விருத்தி இல்லை, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதில்ல, எப்போதும் சுகவீனமாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் அவ்வளோ கஷ்டம், என்னுடைய தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டம், எங்கள் வீட்டில் ஆசீர்வாதமே நம்ம பார்க்க முடியாது, ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது, இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படின்னாங்க. பாருங்கண்ணா, இந்த சாபத்தை குறித்து அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி ஜெபம் பண்ணேன். அவங்க இந்த சாபத்திலேருந்து நான் விடுதலை பெற்றுட்டேனுங்கிறத விசுவாசிக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாபம்னா என்னன்னு தெரியல, அதை குறித்த உணர்வு கிடையாது. ஆனால் என்றைக்கு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறேனோ அப்போது அந்த சாபத்திலேருந்து விடுதலை பெறணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. அதிலேருந்து அவங்க விடுதலை பெறுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது தேவன் சில நேரம் நம்மளை பேசும்போதும் கூட வாயிலிருந்து கூட சில நேரம் நமக்கு தருவார், ஆலோசனை கொடுப்பார். ஆகவே நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் எதை பார்த்து பேசணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் நிறைய நேரம் அப்படி நான் அனுபவிச்சிருக்கிறேன் பாருங்கள். சில நேரம் இந்த விடுதலைக்காக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பேசி ஜெபம் பண்ணுறதுன்னு சில நேரம் நான் அப்படியே திகைச்சிட்டு உட்கார்ந்து நின்றுட்டு இருப்பேன். என்னத்தை பேசலாம், என்னத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் வாயிலிருந்து சும்மா தாராளமாக வேறு சில வார்த்தைகளை பேச வைப்பார். பார்த்தா அதிலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. அப்போது அது கொஞ்சம் கவனிக்கணும். தேவன் நம்ம நடத்துகிற விதம் இருக்குது பாருங்கள், அது ஜெபத்தில் இருந்தால் தான் நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஏதோ சாதாரணமாக நம்ம ஏதோ பேசுகிறோம் அப்படின்லாம் கிடையாது. தேவன் நம்மை வழி நடத்துவார். மோசே அப்படி தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறார், ஜெபம் பண்ணுறார். ஏன்னா தாகம் தீர்க்கிறதுக்கு தண்ணி வேணும், மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, தண்ணி இல்லை, பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கண்மலையை பார்த்து பேசு. ஆமாம். காற்றை பார்த்து பேசலாமா? பேசலாம். கடலை பார்த்து பேசலாமா? பேசலாம். ஆண்டவர் தான் சொல்கிறார், மலையை பார்த்து பேசுங்கிறாரு, மரத்தை பார்த்து பேசுங்கிறாரு, அவர் கடலை பார்த்து பேசுகிறாரு, தண்ணீரை பார்த்து பேசுகிறாரு, காற்றை பார்த்து பேசுகிறாரு, செத்த பிரேதத்தை பார்த்து பேசுகிறாரு.
அப்போது உயிரற்று போனதையும் பார்த்து பேசலாமா? பேசலாம். எதை பேசினாலும் காது கொடுத்து கேட்டு அது கீழ்ப்படியும். காரணம், நீங்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள். நீங்க தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆண்டவர் சொல்றாருல, உலர்ந்த எலும்புகள்கிட்ட போய் பள்ளத்தாக்கில் போய் பேச சொல்றார். நீ பேசுப்பா, அது உயிரடையும் அப்படிங்கிறார். அப்போ என்ன, அது செத்து உலக பிரகாரமாக ஒருவேளை அது ஜீவனற்றது போல கிடக்கலாம். ஆனால் அதை பார்த்து பேசுனா, அது காது கொடுத்து கேட்டு அது எல்லா எலும்புகளும் உயிரடைஞ்சு தசை அடைந்து தோல் மூடி அதெல்லாம் ஒரு சேனையாய் மாறுகிற வரைக்கும் அதை கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படியானால் இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பேசுனா அது கீழ்ப்படியும். அந்த பேசுனா கீழ்ப்படியுங்கிறதற்கு முக்கியம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள். தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிரதிநிதித்துவத்தை கொண்டவர்கள். அதனால நீங்க பேசினா கண்டிப்பா கேட்கும். ஆமென். பாருங்க, யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசுவாவை பாருங்க. யோசுவா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான், முறையிடுறான். ஏன்னா எமோரியர் இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. ஆண்டவர் எமோரியரை யோசுவாவினுடைய கையில் கொடுக்குறாரு, ஒப்பு கொடுக்குறார். எதிரிகளை ஒப்பு கொடுக்குறார். இப்போ அவங்கள ஃபுல்லாக முறியடிக்கணும்னா, ஃபுல்லாக அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பகல் போதாது. அவங்கள எல்லாத்தையும் அடிக்கணும். அவங்க சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. சூரியன் மறைய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி யுத்தத்தில் பாதியில் தான் நமக்கு வெற்றியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த சூரியன் மறையாமல் இருக்கணும். ஆகவே நம்ம இதை கண்டிப்பாக கட்டளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அவர் சொல்கிறத பாருங்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக சூரியனே கிதியோன் மேலும் சந்திரனே பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. சூரியனை நிப்பாட்ட முடியுமா? சந்திரனை நிப்பாட்ட முடியுமா? அதை நிற்க முடியுமா? பாருங்க, அன்னைக்குள்ள விசுவாசத்தை பாருங்க, யோசுவாவினுடைய விசுவாசத்தை பாருங்க. இது ரெண்டும் அப்படியே சுத்திச்சுன்னா இன்னைக்கு இரவு வந்துடும். நம்ம எதிரியை ஜெயிக்க முடியாது, அவங்கள முழுமையாக தோக்க அடிக்க முடியாதுங்கிறத அறிந்து கொண்ட யோசுவா சொல்கிறாரு, அப்படியே சூரியனை அப்படியே நில்லுக்கோ, சந்திரனே நீ இந்த இதிலே நின்றுக்கோ அப்படி சொன்னால் அப்படியே நிற்குது. எமோரியரை முற்றிலுமாக முறியடிக்கிற வரைக்கும் அந்த சூரியனும் சந்திரனும் அந்த நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து பேச வேண்டிய விதத்தில் நம்ம பேசுகிறப்போ தேவன் படைத்தவைகளெல்லாம் நமக்கு கீழ்ப்படுகிறது. சந்தோஷப்படுறவங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பேச்சுக்கு ஒரு பெரிய ஆளுமை இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு தான் நம்ம புரிந்து கொள்ள தான் அதில் நமக்கு அந்த மாதிரி பேச தோணும். ஆமாம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நான் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னா. இந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்குதுங்கிறத புரிந்து கொண்ட பேதுரு சொல்றாரு, நான் வரணும்னா சும்மாலாம் வர முடியாது, நான் வந்துடுறேன்னு நினைக்கிறதுனால வந்துட முடியாது, நீங்க நடக்கிறது மாதிரி நான் நடக்கணும்னா நான் நினைச்சபடி வந்துட முடியாது, உங்க வார்த்தையின்படி வர முடியும் அப்படிங்கிறாரு.
ராமன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தினுடைய இயற்கைகளை தாண்டி, இயற்கைகள் தண்ணியில் நம்ம நடக்க முடியுமானா நடக்க முடியாது, மூழ்கிடுவோம். தீ அப்படின்னு சொன்னோம்னா தீ நம்மளை சுட்டரிச்சிடும். அப்போ இயற்கையில் சில காரியங்கள் இருக்குது பாருங்கள், அதை நம்ம சாதாரணமாக செய்ய முடியாது. ஆனால் வார்த்தை இருந்தால் அதையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீர் கட்டளையிட்டா நான் நடக்க முடியும். நீர் சொன்னால் என்ன செய்ய முடியும்? நடக்க சொல்லுங்க, நடக்க முடியும். நானா நினைச்ச முடியாது, ஆனால் கர்த்தர் சொன்னா நடக்க முடியும். வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. அதனால தான் இயேசுவை பார்த்து நீர் கட்டளையிடும் அப்படிங்கிற. இதை சொல்லும் போது இன்னொரு மனுஷனுடைய ஞாபகம் வருது. ஒரு திமிர்வாதக்காரன், அவன் வேலைக்காரன் அப்படியே படுத்து கிடக்கிறான் பாருங்க. அதாவது எஜமான், ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக படுத்து கிடக்கிறான். அந்த திமிர்வாதத்தை உடையவன் எங்கேயெல்லாமோ டாக்டர்ட்டான் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றும் நடக்காமல் போட்டிருக்கான், வீட்டில் போட்டு வச்சுருக்கிறான். நல்ல ஒரு எஜமான் பாருங்கள், நல்ல எஜமானன். அதனால் வேலைக்காரன் சுகவீனமானாலும் அவனை பார்க்குறதுக்கு அவனுக்கு மனசு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு எஜமானன் வேலைக்காரன் அதுக்கு கொஞ்சம் பலவீனமாயிட்டான், நலிவாயிட்டான், அவன் வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவான். ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள் எப்படின்னு தெரில, வீட்டில் அவனை பார்க்குறான், போட்டு பார்க்குறான். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று கேட்ட உடனே அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லணும் ஆண்டவரே, என் வேலைக்காரன். அப்போ வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. வார்த்தைக்கு ஒரு ஆளுமை, ஆளக்கூடியது இருக்குது. ஒரு சூழ்நிலையை ஆள முடியும். அதை எப்படி பேசுறதுங்கிறத மட்டும் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆண்டலாம், ஆளலாம். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தனை மிரட்டி உருட்டி உட்காரடா அப்படின்னு சொல்லி அவனை கீழ்ப்படுத்தி பயங்காட்டி இப்படிலாம் வைக்கிறது தான் ஆளுகை அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை ஆளுகை. ஆளுகை என்பது அருமையானவர்களே அப்படி அல்ல. நாம் வார்த்தை சொல்லி ஒரு சூழ்நிலையை கீழ்ப்படுத்துவது, பூமியில் இருக்கிறவைகளை நமக்கு எதிராய் செயல்படுகிற வல்லமைகளை கீழ்ப்படுத்தி அதை மேற்கொள்வது, இப்படிப்பட்டவைகள் தான் ஆளுமை. ஒரு அலையிலே சொல்றீங்களா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆளுமைனா என்ன? அதுதான் ஒருத்தனை மிரட்டுறதுனால அவன் பயந்து இருக்கிறது ஆளுமை கிடையாது. அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுடைய ஆளுமை என்னன்னா அவருடைய அன்பை வெளிப்படுத்தி, அவருடைய பிரதிநிதித்துவத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தி, எதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று தெரிந்து அதை நம்ம கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவைகள் நமக்கு கீழ்ப்படுகிறது. அவைகள் நம்ம சொல்றதுக்கு காது கொடுக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அதனால எல்லாம் காது கொடுக்கும், காது கொடுத்து கேட்கும். கேட்கறது மட்டுமல்ல, நீங்க சொன்னா அது அதற்கு உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மழையும் கூட கீழ்ப்படியும். சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கைகள் எனக்கு கீழ்ப்படியும், சூழ்நிலைகள் எனக்கு கீழ்ப்படியும், வியாதிகள் எனக்கு கீழ்ப்படியும், மலைகள் கீழ்ப்படியும், காற்று கீழ்ப்படியும், பிசாசு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் நம்ம வாயில சொல்லணும் பாருங்க. இதெல்லாம் கீழ்ப்படியும். என்ன இயேசு பாருங்க, கடல்ல அப்படி போட்டில் போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது காற்றும் கடலும் கொந்தளிக்குது. கொந்தளிச்ச உடனே சீஷர்கள்லாம் அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை பாருங்க. அந்த காற்றுக்கிட்ட பேசுறது, மலைக்கிட்ட பேசுறதெல்லாம் பழக்கம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் போயிட்டு மரத்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாரு, மலையை பார்த்து பேச சொல்கிறாரு, காற்றை பார்த்து பேசுகிறாரு, கடலை பார்த்து பேசுகிறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் பேசுறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆமென். அப்போ அங்கே போகும்போது பாருங்க, கடலை கடந்து போகணும்.
காற்றும் கடலும் பயங்கர இரைச்சல், மூழ்கடிக்கிற மாதிரி இருக்குது. சீஷர்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டுறார். அப்படியே அமைதலாயிருது. ஆமென். அவருக்கு நல்லா தெரியுது, ஏன் நான் யார் அப்படிங்கிறது தெரியுது. நான் தேவனால் இந்த பூமியில் ஒரு மனிதனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், மனுஷகுமாரன் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால தான் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். எனக்கு எதுலலாம் அதிகாரம் இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, காற்று கடலும் அதை அதட்டிட்டு அப்படியே அக்கறைக்கு போகிறார். அக்கறைக்கு போனால் அங்கே பிசாசு ஒரு மனிதனோடு இருக்குது. அது லேகியோன் பிசாசு. ஒரு பிசாசு, ரெண்டு பிசாசு அல்ல. ஆனால் பாருங்கள், அது ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட காலில் விழுந்து, இயேசுவிൻ്റെ காலில் விழுந்து, நீர் காலத்துக்கு முன்னாடி, நேரத்துக்கு முன்னாடி, இப்போமே வந்து என்னை வேதனைப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லி அதை என்ன செய்யுது சொல்லுது. ஆனால் பாருங்கள், இயேசு அதை பார்த்துட்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீர் இறங்கும் ஐயா, இந்த நேரத்தில் ஒரு வல்லமை இறங்கி அவனை சுட்டெரிக்கட்டும் ஐயா அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் பார்த்துட்டு போ, அவனை விட்டு போ அப்படிங்கிறார். சொன்ன உடனே பிசாசு ஓடிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆள்கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வாங்க வாங்க ஒரு 10 பேர் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், கை கொடுத்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இறங்கும் ஐயா, தயவு செய்து இவனுக்காக நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப வேதனையோடு நாங்கள் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஐயான்னு ஒரு பெரிய ஜெபத்தையே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் பண்ணலை. ஆண்டவர் பார்த்துட்டு அந்த பிசாசை பார்த்து சொன்னார், இவனை விட்டு நீ போ அப்படின்னு சொன்னார். ஏன் அது கீழ்ப்படியுது அப்படின்னா, அதுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தவர், எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறவர், அவருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்பதை அது புரிந்து கொண்டதினால் அதற்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனை விட்டு போகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை யார் என்று புரிந்து கொண்டால் உங்களை பிசாசு யார் என்றும் புரிந்து கொள்ளும். ஆமென். நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்கிடலன்னா அதுக்கும் தெரியும், இவனே புரியாமல் இருக்கான், நம்ம இதுக்கு சொல்லி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு போகாது. ஆனால் நீங்கள் யாருங்கிறதை புரிந்து கொண்டால், பிசாசை பார்த்து நீங்கள் சொன்னாலும் சரி, வியாதியை பார்த்து சொன்னாலும் சரி, அது சொன்ன உடனே அது கீழ்ப்படிந்து அது வெளியே போகும். காரணம், நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிரதிநிதிகள், தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள். ஆமென். புது சிருஷ்டிப்பு. சந்தோஷப்படுறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.